100 ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டயம் மாவட்டம் வைக்கம் மகாதேவர் கோவில் இருந்த தெருவில் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் நடக்க அனுமதி கிடையாது. கோவிலை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் 2-3 ஃபர்லாங் தூரம் சுற்றித்தான் செல்ல வேண்டும். மாதவன் என்னும் வழக்கறிஞர் வழக்காடுவதற்காக நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்தார். நீதிமன்றம் அரண்மனைக்குள் இருந்தது. ராஜாவின் பிறந்த நாள் என்பதால் அரண்மனையில் பந்தல் போட்டு வைத்திருந்தார்கள். நீதிமன்றமும் பந்தலுக்குள் அகப்பட்டுக் கொண்டது. யாருக்கும் எதற்கும் அசைந்து கொடுக்காத விஷ விருட்சங்களாக வளர்ந்து நின்ற சாதியும் மதமும் மாதவனுக்கு அனுமதியை மறுத்தது. நீதியை நெருங்குவதை தீண்டாமை தடுத்து நின்றது. மாதவன் விடவில்லை. அண்ணல் காந்தியடிகளின் ஆலோசனையில் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன் 1924ஆம் வருடம் மார்ச் 30 அன்று தெருவுக்குள் நுழையும் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கினார்கள். உயர் சாதியினரும் விடவில்லை. வைக்கம் போராட்டத்திற்கு எதிரான இயக்கத்தை உருவாக்கினர். காவலர்கள் போட்டிருந்த தடுப்பை கூட நெருங்க விடாமல் போராட்டக்காரர்களை தடுத்தார்கள், மிரட்டினார்கள். கண்ணிருந்தால் தானே பாதை தெரியும் என சுண்ணாம்பு நீரை கண்ணில் வீசி பார்வையை பறித்தார்கள். போராட்டம் தளராமல் தொடர அரசனுக்கு மூக்கு வியர்த்தது. டி.கே. மாதவன், கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப் என 19 தலைவர்களையும் கைது செய்தார். போராட்டத்தை வழிநடத்த தலைமை இல்லை. சிறையில் அடைப்பட்ட தலைவர்களுக்கும் வேறு வழியில்லை. காங்கிரஸ் கமிட்டிக்கு கடிதம் எழுதினார்கள். நீங்கள் வந்து போராட்டத்திற்கு உயிரூட்ட வேண்டும், இல்லையென்றால் அரசரிடம் மன்னிப்பு கேட்டு போராட்டத்தை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்றது கடிதம். போராட்டத்தை தாங்கி பிடிக்க இரும்பு கரமே வந்தது. சாதிக்கும் தீண்டாமைக்கும் எதிராக எந்த சமரசமும் இன்றி போராட்டத்தை தொடர புறப்பட்டார் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்தை சமூக போராட்டமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். கோவில் தெருவில் ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், மனுஷங்க நடக்க முடியாதா என்று கேட்டார். ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார். பெரியாரின் ஒவ்வொரு பேச்சும் வெடிகுண்டாக வெடித்து ஆதிக்க சாதிகளை அசைக்க மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தது. கலகலத்து போனது திருவிதாங்கூர் சமஸ்தானம். பெரியார் பேசுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது. தங்கள் உத்தரவுக்கு மதிப்பளிக்க முடியாமைக்கு வருந்துகிறேன் என பெரியார் பதிலடி கொடுத்தார். கைதும் செய்யப்பட்டார். 1 மாதம் சிறையில் இருந்து திரும்பிய பெரியார் மறுபடியும் வைக்கம் சென்றார். மீண்டும் பிரச்சாரம், மீண்டும் சிறை. இம்முறை 4 மாத கடுங்காவல் தண்டனை. மலையை சிறை என்ன செய்துவிட முடியும்? இந்த நேரத்தில் திருவிதாங்கூர் ராஜா சர் ராமவர்மா திடீரென காலமானார். சிறையில் இருந்தவர்கள்